அடல்ஜி அத்வானிஜி, திரு மது தண்டவதே இவர்கள் எல்லாம் பாராளுமன்ற குழு கூட்டத்திற்காக பெங்களூரில் இருக்கிறார்கள். அப்போ 26 காலையில ஒரு சில நண்பர்கள் போய் அடல்ஜி அத்வானிஜிட்ட இந்த மாதிரியா ராவோடு ராவா நெருக்கங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனே அத்வானிஜி யூஎன்ஐபிடியை கூப்பிடு அப்படின்னு சொன்னாராம். உடனே அடல்ஜி கேட்டா எதுக்காக? இல்ல இந்த நெருக்கடியை கண்டித்து அறிக்கை கொடுக்க போறேன்னு. யாரு பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு கொடுக்க போறீங்க? எப்படி கணித்து வைத்திருந்தாங்கிறத பார்க்கணும். நம்ம ஒருத்தரம், அதாவது மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமர் ஆறாரு, நெருக்கடி முடிஞ்சு. அப்போ அட்டார்னி ஜெனரலா இருந்த நிரண்டே, எப்பவுமே அரசாங்கத்தின் அட்டார்னி ஜெனரல்னா அரசின் வழக்கறிஞர். அரசாங்கம் போனா அவரு ராஜினாமா பண்ணுவார். அதுக்காக ராஜினாமா பண்றதுக்காக மொரார்ஜி தேசாய் போய் பார்க்க போயிருக்காரு. அப்ப தேசாய் கேட்டாராம், இந்த நாட்டில் மக்களுக்கு உயிர் வாழ உரிமை இல்லைன்னு சொன்னவர் நீர், அட்டார்னி ஜெனரலா இருந்து. எந்த ஒரு ஜீவராசியும் பிறந்த காரணத்தினாலேயே உயிர் வாழ உரிமை பெற்றவர்கள். மனிதர்கள் மட்டும் இல்ல, எந்த ஜீவராசியும். அப்படி இருக்கிறத படிச்ச அட்டார்னி ஜெனரல் இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு. அப்ப அதுக்கு நிரண்டே என்ன சொன்னார் தெரியுமா? அப்பொழுது நான் பயந்து போயிருந்தேன். உடனே மொரார்ஜி தேசாய் சொல்றாரு, கொஞ்சம் நம்மள மாதிரி இப்பொழுதும் பயந்து போயிருக்கிறீர்கள், நான் பிரதமராகிவிட்டேன் அதனால சொல்றீங்க. அந்த மாதிரி அத்வானிஜி அவர்கள் சொல்வார், when the bureaucracy was asked to bend, they crawled. குனிய சொன்னா தமிழீங்களா? அந்த மாதிரிதான் இருந்தது இந்த நாட்டில். நெருக்கடியை கொண்டு வருவதற்கு முன்பாகவே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதற்கான தயாரிப்புகளை 6-7 வருடங்களாக செய்தார்கள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தேர்தல் வருது. அதுக்கு திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியால் அபிஷியலா நிறுத்தப்பட்ட வேட்பாளர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. கட்சி கட்டுப்பாடு மீறுவதுங்கிறது தன் கொள்கையா கொண்டவர் இந்திரா காந்தி. அதனால இந்திரா காந்தி அவர்கள் டாக்டர் வி.வி. கிரியை நிறுத்தி நீலம் சஞ்சீவ் ரெட்டியை தோற்கடித்தார். எதுக்கு? காங்கிரஸ் கட்சியை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதுக்காக காங்கிரஸில் இருந்த திரு எஸ். நிஜலிங்கப்பா அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அசோக் மேத்தா, மொரார்ஜி தேசாய் எல்லாரையும் சைட்லைன் பண்ணி முதல் காங்கிரஸ் கட்சி கையில் கொண்டு வர. நமக்கு 74லேயே நெருக்கடி நிலை வரும், சங்கம் தடை செய்யப்படும் என்கின்ற ஒரு இது இருந்தது, உணர்வு. நான் 74ல ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் மீது கை வைக்காதே, தேசிய சித்தை அளிக்காதேன்னு போஸ்டர் ஓட்டியிருக்கீங்க 74ல. ஆக அந்த மாதிரியாக தேசிய சக்திகளை எல்லாம் முனைக்குவன், தனக்கு எதிராக யாராவது வர முடியும் என்றால் அது ஆர்எஸ்எஸ் தான். அதனால அதை முதல்ல தடை செய்யணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரே சமயத்தில் அவருக்கு 2 பெரிய பேரிடிகள். ஒன்று, அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஜஸ்டிஸ் சின்ஹா அவர்களுடைய தீர்ப்பு. இந்திரா காந்தி ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வெற்றி பெற்ற காரணத்தால் ரேபரேலியில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது. அவர் 6 ஆண்டு காலம் பாராளுமன்றத்திற்கு போட்டியிட முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கிறார். நீங்க அதே காலகட்டத்தில் குஜராத்ல ஸ்தாபன காங்கிரசும் ஜனசங்கமாக சேர்ந்து ஜனதா மோர்ச்சா என்று கூட்டணி வைத்திருந்தோம். இப்ப ரிமெம்பர் கரெக்ட், ஜூன் 11, 75 அங்கு ஜனதா மோர்ச்சா வெற்றி பெறுகிறது. அதன் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்து திரு பாபுபாய் பட்டேல் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு பக்கத்திலே மக்கள் காங்கிரஸை கைவிட்டு விட்டார்கள். குஜராத்தில் காங்கிரஸ் தோற்றதே கிடையாது. அந்த குஜராத்திலே ஜனதா மோர்ச்சா வெற்றி பெறுகிறது. 2 கட்சி தான், ஸ்தாபன காங்கிரசும் ஜனசங்கமாக சேர்த்து. அதற்கு பிறகு அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லுபடி ஆகாது. இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க,
சவப்பெட்டியில அடிக்கப்பட்ட கடைசி ஆணி. அது என்னன்னு சொன்னா, அதே ஜூன் 25, 1975 அன்று 11 லட்சம் பேரை கொண்ட மிகப்பெரிய பேரணியை லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் டெல்லியிலே நடத்துகிறார். அந்த பேரணி இந்திரா காந்தி சத்தா சோடும், ஆட்சியிற்கு வெளியேறு என்கின்ற அந்த பேரணி நடந்து முடிந்த சில மணி நேரங்களிலே நெருக்கடி நிலையானது இந்தியாவிலே அறிவிக்கப்படுகிறது. ஏன்னா அன்னைக்கே 25 நைட்டு டெல்லியில மிகப்பெரிய பேரணி சொல்வார்கள் கம்யூனிஸ்டுகள் மாசைக்கும் போன பேரணி 10 லட்சம் பேர் 11 லட்சம் பேர் தலையணினால் நடக்கும் மிகப்பெரிய பேரணியை தலைமை தாங்கி இந்திரா காந்தி வெளியேறு என்கின்ற கோஷத்தோடு நடத்துகிறார். உடனடியாக நெருக்கடிலே அறிவிக்கப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல டாக்டர் கார்வேந்தன் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல RSSம் ஜனசங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்தவர்கள், வேற யாரும் எல்லாம் நெருக்கடி நிலையில் கைதாகும். நெருக்கடி காலகட்டத்துல கைதாயிருக்கான சில பேர் வித்தியாசம். அது நெருக்கடிகளை எதிர்த்ததுக்காக இல்ல, நெருக்கடி காலத்துல கைது செய்யப்பட்டார் ஸ்டாலின். வேற காரணம் வித்தியாசாகர் விட்டு அடி அப்ப தெரியும். ஆனா இடையில கொண்டு தன் உயிரை கொடுத்த சிட்டி பாபுவோட வீட்டுல ஒரு கவுன்சிலர் கூட நீங்க கொடுத்தது இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு கம்பேரிட்டிவ் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸ்டாலின் வாங்க வேண்டிய அடி தான் வாங்கி இறந்து போனார் மேயர் சிட்டி பாபு. ஆகவே அந்த மாதிரியாக தமிழகத்திலும் கூட காட்டாட்சி நடந்தது. நாடு முழுவதும் கேரளாவிலே இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் ராஜன் ரோடுல உருட்டி கொன்னாங்க. அதே மாதிரியா சிறையிலே அரசியல் தலைவர்களின் படுகொலை. கர்நாடகத்துல மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம் சோசியலிஸ்ட் லீடர் ஸ்னேக்லதா ரெட்டி அவர் சிறையிலே கொல்லப்பட்டார். ஆகவே இந்த மாதிரியாக இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் இந்தி கூட்டணியில பேசுறாங்க, ஏதோ ஜனநாயகம் போச்சு அப்படின்னு. இவங்க ஜனநாயகம் இருக்குன்னு எப்ப தெரியுமா ஒத்துப்பாங்க? இந்திய கூட்டணி கட்சிகளை தடை செய்து அவங்களுக்கு பூரா 18 மாசம் விசாரணை இல்லாம ஜெயில போட்டோம்னா அன்னைக்கு ஒத்துப்பாங்க. எப்ப மோசடி பேர் வழிகள் அரசியல் ரீதியாக செஞ்சிட்டு பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் ஒரு நபருக்காக ஜனநாயகத்தை படுகொலையிலே தள்ளி அரசியல் சட்டத்தை அரசியல் சட்ட பிரிவு 352 பயன்படுத்தி நெருக்கடி கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நெருக்கடி வந்தது இந்த தேசத்தில் பல்லைங்கிறது இல்ல. 20-25 நாள் சீன படையெடுப்பின் பொழுது ஜவஹர்லால் நேரு நெருக்கடியை அறிவித்தார். 352 அன்றும் பயன்படுத்தப்பட்டது. அது நாட்டின் பாதுகாப்பு கருதி தேசிய காரணங்களுக்காக. அவ்வளவுதான். சீன போரின் பொழுது 25-26 நாட்கள் மாத்திரம் 352 பயன்படுத்தி நெருக்கடியை அறிவித்தார். இங்கு பல பேருக்கு வருத்தம் இருக்கு. பேசும்போது சொன்னாங்க, நீங்களும் நானும் ஒண்ணுதான், கவலைப்படாது, உங்களோட இருக்கேங்கிறது அதே ஒரு உங்களோடு இருக்கிறேன். காரணம், இந்த நெருக்கடி காலகட்டத்தில் தமிழகத்தில் எத்தனை வேலைகள். கழுவு சிறுசினாலும் காலம் பெருசு. தமிழகத்திலே அந்த காலகட்டத்தில் தலைமறைவு இயக்கத்திலே வஜ்ராயுதம், மிரட்டல் பலிக்காது, கட்டுக்கதை தவிடுபொடி, இப்படியெல்லாம் கையேடுகள் புக்லெட்ஸ் தயாரித்து அது ஏற்கனவே இங்கு கந்தகுமார் பேசினது மாதிரி எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் தயாரித்து வரும். அந்த மாதிரி தயாரித்து வந்தவற்றை வீடு வீடாக ஆல்காம் பால் போடும் பொழுது கூட எந்திரிச்சிருவாங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் அவங்க வீட்டுல போட்டு வந்துடுறது. அந்த மாதிரி உங்களோட இருந்து பணியாற்று. நீங்கள் உள்ளே இருந்து பாரத மாதாவுக்கு சேவை செய்தீர்கள், நான் வெளியில இருந்து பண்ணேன், அதனால நாங்களும் ஒண்ணு மாதிரி அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நிச்சயமாக, ஏன்னா நான் கேரளா பிரபாரியா இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு கூட்டம்
அது பார்த்தா இன்னும் கொடுமைகள். கையிழந்தவர்கள், காலிழந்தவர்கள், பார்வை போனவர்கள், விசா கொடுமையில கேரளா சிறைச்சாலைகள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொட்டி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேர சந்தித்து நம்மால் எவ்வளவு தூரம் பரிந்துரைக்க முடியுமோ அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அதெல்லாம் ரொம்ப முதிர்ந்த அனுபவம் மிக்க நல்ல நண்பர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருக்கார். அதனால உங்களை எல்லாம் அரவணைத்து, ஏன்னா ஒன்று நினைவு வைத்துக் கொள்வோம், இன்னைக்கு நெருக்கடி கால தியாகிகள் அவர்களுக்கு பொன்விழா பாராட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மோசமான காலகட்டத்திற்கு பாரத நாடு என்றுமே சென்று விடக்கூடாது. ஒரு புத்திசாலி என்ன செய்வான்? 10 வீடுக்கு அண்ணன் இருக்கிறான், ஒருத்தர் வீடு தீப்பத்தி எரியுதுன்னா தம் வீட்டு கூரையில தண்ணி ஊற்றி வைப்பான். அவன் தான் புத்திசாலி. அந்த மாதிரியாக இந்த தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற தீய வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இன்னைக்கு பொருத்தமில்லாத விஷயம் பேசல. 75 அந்த சூழ்நிலை வந்தது, 26 வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாடு. தமிழ்நாடு திட்டமிட்ட ரீதியிலே தி வாட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்சியா படித்தவர்கள், அறிஞர்கள், ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இவரோட குழந்தைகள் படிக்கிற ஒரு ஸ்கூலா பொறிக்கு வாசல்ல பொட்டலம் இருக்கிற தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. தீய சக்தி இவர்கள் நெருக்கடிக்கு எதிராக போராடியவர்களா ஆம்பளையான்னு கேட்கிறேன். அண்மை இருக்கிறதா? அண்மை இருக்கிறதா என்பதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த மனுவின் மீது நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்று நேருவின் மகனை வருக நிலையான ஆட்சி தலைவர் காலில் கதவை சாத்திட்டு விழுந்து கும்பிட்ட கூட்டம் இந்த கருணாநிதி கும்பல். அது இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை போதை காடாட்சி இருக்கிறது. அடுத்த தலைமை காப்பாற்றப்பட வேண்டுமானால், அழிவிலிருந்து தமிழகம் காக்கப்பட வேண்டுமானால் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் லாட் ஸ்டாக் அண்ட் பேரல், இது அரபிக் வங்காள விரிகுடா கடலில் வீசி எரியப்பட வேண்டிய ஒரு தீய அரசு. அதனால 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தவறு இருந்தவர்கள் நீங்கள், சிறைச்சாலைகளிலே 1.5 ஆண்டு இருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தெரியும். எனக்கு இன்னைக்கு எனக்கு வயசு 18 தான். நான் ஜெயிலுக்கு போகல. ஆனால் தலைமறைவு இயக்கத்துல அப்ப இப்பொழுது நாகாலாந்துல கவர்னர் இருக்கார், மூத்த அண்ணன் கணேசன். அவர்கிட்ட கேட்பேன், அவர் மதுரையிலிருந்து வருவார். எங்கிட்ட இருந்த உச்சபட்ச வாகனமே என் சைக்கிள் தான். அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய் அண்ணன் கணேசன் அவர்களை வரவேற்று வீட்டுக்கு அழைத்து வருவேன். எப்படி வருவோம் தெரியுமா? ராஜா பொட்டியை வச்சுட்டு பின்னாடி உட்காரு அப்படின்னு அவர் சைக்கிளை மிதித்து கொண்டு நாங்கள் 4 கிலோமீட்டர் காரைக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு எங்க வீட்டுக்கு வருவோம். அப்ப நான் கேட்பேன், ஜி உங்களுக்கு எதிராக வாரண்ட் இருக்கு, இப்படி பஸ்ல தான் வரீங்களே, அரசாங்கம் உங்களை ஒண்ணும் பண்ணிடாதான்னு. நான் கண்ணாடியை கைட்டுட்டேன்னா அவனை எனக்கு தெரியாது, என்ன அவனுக்கு தெரியாது அப்படின்பா. இந்த மாதிரியா உங்களோடு உணர்வு பூர்வமாக இணைந்து பணியாற்றிய நினைவுகளை நினைவு கூர்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.